வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சை ஸ்ரீ பெருவுடையார் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இவ்வாண்டு விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய விழாவான தேரோட்டம் 20ஆம் தேதி நடக்கிறது. இன்று தேரோட்ட பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 100% வாக்களிக்க தமிழக அரசு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபயிற்சி மூலம் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு போக்குவரத்து பணிமனையில் தொடங்கி கம்பம் அரசு உதவி பெறும் பள்ளி வரை இந்த நடைபயிற்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவன நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்திமாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் மார்க்கெட் அருகே பூக்குண்டம் விழா நடந்தது. முன்னதாக தந்திமாரியம்மன் கோவிலில் இருந்து அம்மன் பவனி வந்தார். தொடர்ந்து விரதமிருந்த சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பூக்குண்டம் இறங்கினர். ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு ரயில்கள் வட மாநிலங்கள் நோக்கி சென்று வருகின்றன. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லும் ரயில்கள் 10 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என்கின்ற அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை சென்னையில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்பட்டதால் கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக சென்ற விரைவு ரயில் முகப்பு விளக்குகளை வைத்தவாறு குறைந்த வேகத்தில் சென்றன. பல வழித்தடங்களில் எதிரே என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாததால் புறநகர் ரயில்கள் ஊர்ந்து சென்றன. வெயில் வந்த பின் பனிமூட்டம் குறைந்து வழக்கமான ரயில் போக்குவரத்து சீர்பெற்றது. தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்த உள்ள நிலையில் காசிமேடு மீனவர்கள் இன்று முதல் யாரும் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் காசிமேடு பகுதி களை இழந்தது. மீன்பிடி தொழிலை நம்பி வாழும் மீனவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் தடைக்காலத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத்தை உயர்த்தி தர வேண்டும் என மீனவர்களும் மீனவர் சங்கத்தினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஐயூர் வனப்பகுதியில் மூங்கில் காடுகள் அதிக அளவில் உள்ளன. இந்த வனப்பகுதியில் அரிய வகை மரங்களும் செடி கொடிகளும் அதிக அளவில் உள்ளன.
இந்த வனப்பகுதி வழியாக மலை கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் வீசி எறியும் பீடி அல்லது சிகரெட் துண்டுகளால் வனப்பகுதிகளில் தீ விபத்து ஏற்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை ஐயூர் வனப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் தீ விபத்து ஏற்பட்டதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். பரவி வரும் தீயை அணைக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபுல்லா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட நூரோலை கிராமத்தில் கீழ்ப்பாடி செல்லும் சாலையில் அரசு மதுக்கடை இயங்கி வருகிறது. கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டங்கள் நடத்தினர். கடையை அகற்ற ரிஷிவந்தியம் பாமகவினர் 2 மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி கலெக்டரிடம் மனு அளித்தனர். டாஸ்மாகால் அந்த பகுதியில் திமுகவிற்கு ஓட்டு குறையும் என தெரியவந்ததால் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் டாஸ்மாக் கடையை மூடக்கூறி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும்போது பல மாதங்களாக மூடப்படாத டாஸ்மாக் கடையை திமுகவினர் தங்களுக்கு சாதகமாக மூடியுள்ளதாக அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியில் ருத்ராவதி, செங்காளிப்பாளையம், கணபதிபாளையம், சுங்கிலியம்பாளையம் உள்ளிட்ட பிஏபி பாசனம் பெறும் பகுதிகளுக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு முதல் சுற்று தண்ணீர் விடப்பட்டது. 2வது சுற்று தண்ணீர் இதனால் வரை திறக்கப்படவில்லை. இதனால் பயிர்கள் கருகி வருகிறது. தண்ணீர் திறக்க கோரியும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்று முன்தினம் பிஏபி பாசனம் பெறும் ஆயக்கட்டு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்லடம் பொதுப்பணித்துறை எஸ்டிஓவிடம் பேசினர். தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் இன்று தாராபுரம் கோவை நெடுஞ்சாலையில் பொன்னாபுரம் என்ற இடத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மருதமலை கோவில் படிக்கட்டில் 14 யானைகள் கூட்டம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக முகாமிட்டுள்ளது. இதனால் படிக்கட்டு வழியாகவும் மலைப்பாதை வழியாகவும் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது.